மாந்தோப்பில் பறவைகளோட உணவு. அது பறவைகளோட அழகான கிராமம். அங்க பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஊருக்கு நடுவுல இருக்கிற பஞ்சாயத்துல ஊர்ல இருக்கிற பறவைங்களான துணிக்குருவி, சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா, மகிக்கழுகு, அதுக்கப்புறம் லூசிபுரா, குஹுவாத்து எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அங்க பசங்களான புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்னு காக்கா எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் சோட்டுக்கிளிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கே வந்துச்சு. உடனே எல்லார் முன்னாடியும் சத்தமா சொல்லுச்சு. ஏ துணி, ஏ சிச்சு, இன்னைக்கு தேதி எவ்வளவு தெரியுமா? மே 6. அப்படின்னா இன்னைக்கு உங்க 2 பேரோட பிறந்த நாள். 2 பேரும் கப்சிப்னு உக்காந்துருக்கீங்க. மகிக்கழுகு ரொம்ப ஆச்சரியமா, ஆமா இல்ல, இன்னைக்கு துணியோட சிச்சியோட பர்த்டே, 2 பேரோட பர்த்டே ஒரே நாள் தான் வருது. நான் மறந்தே போயிட்டேன். ஹாப்பி பர்த்டே. உங்க 2 பேருக்கும் ஹாப்பி பர்த்டே. என்ன இன்னைக்கு பாட்டும் இல்ல, ஸ்பெஷலும் இல்ல? என்ன இன்னைக்கு புது ட்ரெஸ் போடலையா? பிறந்த நாள் அப்படிங்கறதே உங்க முகத்துல தெரியல. என்ன துணி, ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் அப்படின்னா பாயசம் செஞ்சு எல்லாருக்குமே நீ குடுத்துட்டு வருவ. இன்னும் சிச்சு பத்தி சொல்லணுமா? பிறந்த நாள்னு எல்லாரும் பார்ட்டி கேட்பாங்கன்னு சத்தமே இல்லாம எப்பவுமே இருக்கும். சிச்சு காக்கா பதட்டமா, என்னது, எனக்கு பிறந்த நாளா? எனக்கு ஞாபகம் இல்லையே. ஐயோ, நான் மறந்துட்டேன். அம்மா, என்னம்மா நீங்க மறந்துட்டீங்களா? எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்க என்னோட பிறந்த நாளுக்கு புது புடவை வாங்கணும்னு. இப்ப நீங்க மறந்துட்டீங்களா? அப்போ சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, டே நாசமா போனவனே, இப்ப எதுக்காகடா எல்லாருக்கும் ஞாபகம் பண்ற? எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா எல்லாரும் என்கிட்ட பார்ட்டி கேட்பாங்க. நீ வாயை மூடிக்கிட்டு உக்காருடா. அம்மா ஹாப்பி பர்த்டேம்மா. சிச்சு அத்தை, உங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே. அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலாம். ஆமா, இன்னைக்கு டபுள் பர்த்டே இல்லையா? அதனால டபுள் பார்ட்டி வேணும். சாதாரணமான பார்ட்டி இல்ல, பெரிய ஐஸ் கேக்கு, ஐஸ்கிரீமு, பிரியாணி எல்லாமே எங்களுக்கு வேணும். இங்க பாருங்க, பசங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதனால இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கண்டிப்பா பார்ட்டி கொடுத்தே ஆகணும். துணி, நீ என்ன அவ்வளோ யோசிக்கிற? துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, நான் பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சா கொடுக்காம போயிடுவேனா சோட்டு? என்ன பேசுற? ஆனா வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பார்ட்டி கொடுத்தா அந்த சூட்ல எங்க உக்காருதுன்னு யோசிச்சுக்கிட்டே உங்க எல்லாருக்கும் எங்க பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஆமான் துணி, நீ சொல்றது கூட உண்மைதான். வீட்டுல உக்காந்துக்கிட்டு சுட சுட பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு வேர்த்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? வேற என்ன பண்றது? எனக்கு ஒரு ஐடியா. நம்ம ஊரு ஆத்தங்கர ஓரத்துல பெரிய ஒரு மாங்காய் மரம் இருக்குல்ல, அங்க சில்லுன்னு காத்து வரும். அங்க சுட சுட சமைச்சு எல்லாமே கொண்டு போய் வச்சுக்கிட்டு அங்கேயே நம்ம எல்லாரும் உக்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. அங்க பார்ட்டி சூப்பரா இருக்கும். என்ன சொல்றீங்க? வாவ் துணி, மாங்காய் தோப்புல எல்லாரும் உக்காந்துக்கிட்டு பார்ட்டிய கொண்டாடுறதா? எனக்கு சம்மதம். அங்க பழுத்த மாங்காவை சாப்பிட்டுக்கிட்டு கூட பார்ட்டிய கொண்டாடலாம். எனக்கும் முழுசா சம்மதம் தான். நைட்டு நடக்க போற இந்த பார்ட்டிக்கு இப்பத்துல இருந்தே சாப்பிடாம வயிற காய போட்டிருக்கேன். என்ன சொல்ற சிச்சு? சிச்சு காக்கா முகத்தை திருப்பிக்கிட்டு, மாங்காய் தோப்புல பார்ட்டியா? அதுக்கு பொருளுங்க வேணும், கேஸ் வேணும், சமைக்கணும் வேற. இங்க பாருங்க, நான் என்னோட பிறந்த நாளை யாருக்குமே தெரியாம வீட்லயே தயிர் சாப்பாடு சாப்பிட்டு செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன விட்டுருங்க. சிச்சு, என்ன இவ்வளவு பிஸ்னாரித்தனமா இருக்க? வருஷத்துக்கு ஒரு தடவை வர பிறந்த நாளை கூட இப்படி பிஸ்னாரித்தனமா செய்யறதா? நீ கவலைப்படாத, நம்ம 2 பேரோட பிறந்த நாள் ஒரே நாள் இல்லையா? சோ நம்ம 2 பேரும் பாதி பாதி செலவு பண்ணலாம். செலவுல 50-50. செலவு உனக்கு பாதி குறைஞ்சிரும்ல. என்ன சொல்ற? சிச்சு காக்கா அவன் மனசுக்குள்ள, ஓஹோ, பாதி செலவை துணி ஏத்துக்கிறாளா? அப்போ எனக்கு 50% ஆஃபரா? ஓகே ஓகே, அப்பனா எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்க எனக்கு சம்மதம் தான். செலவும் குறைவுதான். இது சூப்பர் ஐடியா. ஆனா வெளியில மட்டும், சரி துணி, நீ இவ்வளவு தூரம் கேக்குறதுனால என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்கறதுல எனக்கு சம்மதம். இருந்தாலும் அரிசி கொஞ்சம் பொருளுங்க, அதை தவிர பெரிய செலவெல்லாம் என்னால முடியாது. அவ்வளவுதான் என்னால முடியறது. சரி சிச்சு, இவ்வளவு தூரம் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். சரி, எல்லாரும் பொருளுங்களெல்லாம் தூக்கிக்கிட்டு மாங்காய் தோப்புக்கு வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். எல்லாரும் ரொம்ப உற்சாகமா அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சமைக்க தேவையான விறகு, அடுப்பு, அப்புறம் அரிசி, பருப்பு, காய்கறி இது எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு வந்து மாந்தோப்புல வச்சாங்க.
அந்த மாந்தோப்பு பார்க்க பச்சை பசேல்னு இருந்துச்சு. அங்க இருக்கிற ஒவ்வொரு மாமரத்திலையும் இனிக்க இனிக்க இருக்கிற மாம்பழங்கள் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாருமே அந்த மாந்தோப்புல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. மகி, சோட்டு, நீங்க அந்த அடுப்பை பத்த வைங்க. நானும் சிச்சும் சேர்ந்து சிக்கன் மட்டனை கழுவுறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மட்டன் தம் பிரியாணி, நாட்டுக்கோழி குருமா, அப்புறம் இங்கே மாங்காவை பிரிச்சு ஒரு சின்ன சின்ன ஊறுகாய், அப்புறம் ஒரு ஸ்வீட்டு. அப்பப்பா, இன்னைக்கு ரெசிபிய கேட்டாவே வாயில இப்பவே எனக்கு எச்சில் ஊறுது. இன்னைக்கு செம பார்ட்டி. அதனாலதான் நான் இன்னைக்கு காலி வயித்தோட வந்திருக்க. மெனு பயங்கரமா இருக்கு. சிச்சு காக்கா பதட்டமா, ஏ லூசி, குஹு, நீங்க 2 பேரும் அதிகமா சாப்பிட்டா அதுக்கப்புறம் நாங்க கொண்டு வந்த மட்டன் எல்லாம் காலி ஆயிடாதா? அதனால டயட் ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 2 பேரும் பார்த்து கொஞ்சமா சாப்பிடுங்க. மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சிச்சு, என்ன உன் வக்ர புத்தி? கொஞ்சம் பேசுறத நிறுத்து. பிறந்த நாள் அன்னைக்கு கூட இப்படி கண்டிஷன் போட்டா எப்படி சாப்பிடுறது சிச்சு? சிச்சு காக்கா துணிக்குருவி 2 பேருமே சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சமைக்கும் போது அந்த மாந்தோப்பு முழுக்க அந்த மனம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதுலயும் அது மட்டன் பிரியாணி ஆச்சே. மட்டன் வேக வேக அந்த மனம் எல்லாரையுமே சுண்டி இழுத்துச்சு. அம்மா, பிரியாணி வாசனை பயங்கரமா இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரமா? எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா. ஆண்டி, எனக்கு மட்டன்ல 3 லெக் பீஸ் வேணும். அப்பதான் நான் இஷ்டப்பட்டு நல்லா சாப்பிடுவேன். ஏ பன்னு, 3 மட்டன் லெக் பீஸ் நீயே எடுத்துக்கிட்டா நான் என்னடா பண்றது? எங்க அம்மா கூட பார்ட்டிக்கு காசு போட்டிருக்காங்கடா. இங்க பாருடா, நீ கேக்கலனாலும் அம்மா உனக்காக 2 லெக் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீ கவலைப்படாத. என்ன சிச்சு, பசங்க நடுவுல பாரபட்சம் பாக்குற? எல்லாருக்கும் சமானமா கொடுக்கலாம். யாருக்கும் பாரபட்சம் இல்லாம நான் நிறைய தான் கொண்டு வந்திருக்கேன். சரி, நீங்க போய் கொஞ்சம் மாங்காய் பழத்தை கொண்டு வாங்க. நல்லா டெசர்ட் பண்ணி எல்லாரும் நல்லா சாப்பிடலாம். டேய் வாங்கடா, போய் மாங்காய் பழம் கொண்டு வரலாம். பசங்க எல்லாருமே எல்லா மாமரத்திலயும் ஏறி பெருசு பெருசா நல்ல முழுசா பழுத்திருக்கிற மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு கொண்டு வந்தாங்க. துணி சாப்பாடு தயார் பண்ணி நடுவுல வச்சா. எல்லாரும் ரவுண்டா உட்காந்துக்கிட்டாங்க. அப்பதான் துணிக்குருவியும் மகிக்கழுங்கு போய் வாழை இலைய பறிச்சுக்கிட்டு வந்தாங்க. வாவ், வாழை இலையில சுட சுட பிரியாணி போட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடுற ருசியே தனியே வேற. சீக்கிரமா கொடுங்க, பசிக்குது. இதோ பரிமாறிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் துணி பிரியாணி பரிமாறிக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்காவும் பரிமாறிக்கிட்டே, ஏய் குஹு, எதனால ஒரே தடவை இவ்வளவு பிரியாணி போட்டுக்கிற? எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடு, அப்புறமா வேணா போட்டுக்கோ. குஹுவோட இலையில கம்மியா போட்டப்போ, ஏய் சிச்சு, என் பசிய பத்தி உனக்கு தெரியாது. நான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு இன்னும் 2 கரண்டி போடு. மகிக்கழுகு சாப்பிட்டு, ஏய் சிச்சு, துணி, நீங்க 2 பேரும் சமைச்சிருக்கிறது அற்புதமா இருக்கு. இந்த சுட சுட சாப்பாடு கூட மாங்காவை கலந்து சாப்பிடும் போது ருசி அற்புதமா இருக்கு. மட்டன் கூட எவ்வளவு நல்லா வெந்திருக்கு. ஹோட்டல்ல குடுக்கற தம் பிரியாணி மாதிரி இருக்கு. ஆனா அங்க கூட இவ்வளவு ருசி இருக்காது. இந்த சில்லுன்னு காத்துக்கு உக்காந்து சாப்பிடுறது அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆண்டி, எனக்கு இன்னொரு லெக் பீஸ் வைங்க. இவ்வளவு ஸ்பைசியா, இவ்வளவு சூப்பரா இருக்குது. ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்பதானே 3 லெக் பீஸ சாப்பிட்டேன். என் பையன் சின்னுக்கு வேண்டாவா? அவன் 1 தான் சாப்பிட்டு இருக்கான். சிச்சு, சும்மா இரு. அவங்க பசங்க ஆசையா தான் கேட்பாங்க. பன்னு, இந்த சாப்பிடு. எல்லாருமோ சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த தோட்டத்துல இருக்கிற அமைதியான சூழல்ல வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. யாருக்கு என்ன வேணுமோ ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மாத்தி மாத்தி பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த தோட்டத்துல இருக்கிற மாம்பழத்தை வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த மாம்பழத்தோட சுவையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பப்பா, இவ்வளவு அற்புதமான சாப்பாடு இது வரைக்கும் என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்ல. நான் கூட தான். இந்த மாங்காய் பழமும் எவ்வளவு ஸ்வீட்டா இனிப்பா இருக்கு. அப்படியே தேன் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா சிச்சு, துணி, மறுபடியும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்தாங்க, என் சைடுல இருந்து 2 கிஃப்ட் உங்களுக்கு. மகிக்கழுகு 2 பேருக்காக அழகான பூமாலையை கொண்டு வந்துச்சு. இந்தாங்க, உங்களுக்காக நான் தேன் கொண்டு வந்திருக்கேன். இந்த தேன் மாதிரி எப்போ நீங்க ஒத்துமையா இருக்கணும். இந்தாங்க, உங்களுக்காக நான் மண்பானை கொண்டு வந்திருக்கேன். இதுல தண்ணி ஊத்தி நீங்க 2 பேரும் சில்லுன்னு குடிங்க. துணிக்குருவி சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க பர்த்டே இவ்வளவு ஸ்பெஷலா கொண்டாட வச்சதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நான் கூட அதிகமா பணம் செலவாகும்னு யோசிச்சேன். ஆனா உங்க எல்லாரும் கூட சேர்ந்து இவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டது எனக்கும் கூட ரொம்ப சந்தோஷம். காசை விட உங்க அன்பு ரொம்ப ஸ்பெஷலானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாங்களும்
இந்த மாங்காய் தோப்புக்குள்ள ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணோம். இன்னும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாங்காய் தோப்புக்குள்ள உங்க பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடலாம். அம்மா, எனக்கும் வீட்ல ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இங்க எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடுறது சந்தோஷம். இதுக்கப்புறம் யாரோட பிறந்த நாள் வந்தா கூட நம்மளுக்கு இந்த மாங்காய் தோப்பு தான். உண்மைதான் பசங்களா, இயற்கை கொடுக்கற சந்தோஷம் நம்மளுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த சில்லுன்னு காத்து, இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த இயற்கை எப்பவுமே இப்படியே இருக்கணும். எல்லாரும் சத்தமா சிரிச்சு கைய தட்டுனாங்க. இருட்டாகிற நேரம் கொண்டு வந்த பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பறவைங்க எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. வெயில் காலத்தில் வெளிச்சமில்லாத ஊரு. பசங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் கொடுத்துட்டாங்க. அதனால பசங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தினமும் ஸ்கூலுக்கு போய் படிச்சு டயர்டான பசங்களான புஜ்ஜி குருவி, பன்னுக்கிளி, சின்ன காக்கா 3 பேரும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மார்ச் 31ஆவது தேதி ராத்திரி 8 மணிக்கு பசங்களான புஜ்ஜி, பன்னு, சின்னு அவங்களுடைய பெத்தவங்க எல்லாருமே ஒரு மரத்துக்கு கீழே நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நாளைக்குல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, எவ்வளவு நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு காலேஜோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஏப்ரல் 1 சம்மர் ஹாலிடே முதல் நாள். நாளைக்கு காலையில எப்ப விடியோன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்சு விளையாடணும். ஆமாம் புஜ்ஜி, எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கிரிக்கெட் விளையாட போலாம். நாளைக்கு மத்தியானம் ஆலமரத்துக்கு அடியில உக்காந்துக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து லூடோ விளையாடலாம். நான் மட்டும் நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் எந்திரிக்குவேன். எப்பவுமே காலையில சீக்கிரமா எந்திருக்கிறேன். இப்போ லீவ் இல்லையா? இந்த சம்மரை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணணும். இங்க பாருங்க பசங்களா, வெயில் காலத்துல வெளியே போய் விளையாடக்கூடாது. எதுக்குன்னா வெயில் அதிகமா இருக்கும். அதனால நீங்க வெளியே போய் விளையாடாம வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஆமா ஆமா, துணி சொன்னது உண்மைதான். வெயில் காலத்துல வெளியே போனா உடம்புக்கு ஒத்துக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஜுரம் வந்துட்டா என்கிட்ட காசு இல்லப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்படி பாக்குறது? பசங்களா, எல்லாரும் சொல்றதே கேட்டீங்களா? வெயில்ல அதிகமா சுத்தக்கூடாது. சரி, 10 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்குங்க. காலையில பாத்துக்கலாம். சரிம்மா, இப்ப போய் நான் தூங்குறேன். காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு விளையாட போறேன். சரி பன்னு, நான் போய் தூங்குறேன். சின்னு, குட் நைட் ரா. அப்படி பசங்க பெரியவங்க எல்லாருமே சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. பசங்க எல்லாரும் நாளைக்கு விளையாட்டு பத்தி யோசிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு நாள் முடிஞ்சு போச்சு. ஏப்ரல் 1 காலையில 8 மணி. புஜ்ஜி கண்ணு திறந்து பார்த்தா. செவுத்துல இருக்கிற வால் கிளாக்க பார்த்தப்போ அதுல 8 மணி அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்துச்சு. உடனே புஜ்ஜியும் எழுந்திருச்சு. காலையில 8 மணி ஆயிடுச்சு. சீக்கிரமா எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகி பன்னுவ கூப்பிட போனோம். அட, காலையில 8 மணி ஆயிடுச்சு. எங்க அம்மா இல்லன்னா எப்ப பார்த்தாலும் 6 மணிக்கே வந்து என்ன எழுப்புவாங்களே. புஜ்ஜி குருவி உடனே எழுந்திருச்சு வீட்டுக்கு வெளியில போய் பார்த்தா. ஆனா அந்த காட்சி அவளை ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வெளியில வெளிச்சமே இல்ல, ஒரு இருட்டா இருந்துச்சு. ராத்திரி நேரம் எப்படி சூரியன் இல்லாம இருட்டா இருக்குமோ அதே மாதிரிதான் இப்பவும் சூரிய வெளிச்சம் இல்லாம இருட்டாதான் இருந்துச்சு. அத பார்த்து புஜ்ஜிக்கு ஒண்ணுமே புரியல. அட, என்ன இது? காலையில 8 மணி ஆச்சு, பார்த்தா ரொம்ப இருட்டா இருக்கு. வெளியே ஒரு பறவை கூட காணோம். நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேனா? புஜ்ஜி மறுபடியும் சந்தேகமா வீட்டுக்குள்ள போய் கடிகாரத்தை பார்த்தா. அதுல 8 மணி காட்டுச்சு. அவளுக்கு சந்தேகம் வந்ததுனால அவளுடைய வாட்சை எடுத்து பார்த்தப்போ அதுல 8 AM அப்படின்னு தான் இருந்துச்சு. அட, என்ன இது? டைமை பார்த்தா காலையில 8 மணின்னு காட்டுது. ஆனா வெளியே போய் பார்த்தா நைட்டு 12 மணி மாதிரி இருட்டா இருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஏப்ரல் 1 இல்லையா? இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல். இந்த கடியாரம் என்ன ஃபூல் பண்றதுக்காக 8 மணியிலேயே நின்னு போயிருக்கா. ஐயோ, நான் ஏமாந்து போயிட்டேன். இன்னும் விடியவே இல்ல. மறுபடியும் நான் போய் படுத்து தூங்க போறேன். அப்படி புஜ்ஜி வால் கிளாக் வேலை செய்யல போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போர்வையை இழுத்து போத்தி படுத்து தூங்கிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா துணி எழுந்திருச்சு கிச்சனுக்கு போனா. அங்க லைட் ஆன் பண்ணி அவ கடிகாரத்தை பார்த்ததுமே ஆச்சரியப்பட்டா. அட, டைம் என்ன 8:20 ஆயிடுச்சு. எப்பவுமே 6 மணிக்கு எந்திருப்பேன். இன்னைக்கு இவ்ளோ லேட்டா எந்திரிச்சிருக்கேன். ஐயோ, நிறைய வேலை இருக்கே. சீக்கிரமா எந்திரிச்சு வேலை செய்யணும்னு நினைச்சேனே. துணி பதட்டமா புஜ்ஜியோட பெட்ரூம்குள்ள போனா. அங்க புஜ்ஜி இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. ஏண்டி புஜ்ஜி, எந்திரி. 8 மணி தாண்டி போச்சு, இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. என்னவோ காலையில 8 மணிக்கே எந்திரிச்சு விளையாட போவேன்னு
ஓஹோ, காலேஜுக்கு லீவ் விட்டுருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம்னு யோசிக்கிறியா? புஜ்ஜி தூக்கத்துல, அம்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இன்னும் டைம் ஆகல, இருட்டாதான் இருக்கு, வெளிய போய் வேணா பாருங்க, நீங்களும் படுத்து தூங்குங்க. என்னது, நேரமாகல, நான் படுத்து தூங்கணுமா? அடியே பைத்தியக்காரி, மணி பாத்தியா 8:15 ஆயிடுச்சு. சரி, நீ சீக்கிரமா எந்திரி, நான் வெளிய போய் வாசல் கழுவிட்டு வரேன். அம்மா, நான் உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா, இன்னும் நேரம் ஆகல. நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சு வெளிய போய் பார்த்தா இருட்டாவே இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற 2 கடியாரமும் கெட்டு போயிருக்குமா, வேணும்னா வெளிய போய் நீங்களும் ஒரு தடவை பாத்துட்டு வாங்க. என்ன புஜ்ஜி சொல்லிக்கிட்டு இருக்க? கடியாரம் எங்க புஜ்ஜி பாழா இருக்கு? இரு, நான் முதல்ல வெளிய போய் பாத்துட்டு வரேன், அப்புறம் உன் கதைய நான் சொல்றேன், இரு. துணி ரொம்ப கோவமா வெளியில கதவு திறந்து போனா. வெளியில போன அவளுக்கும் கூட ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா உலகமே இருட்டுல இருக்கிற அளவுக்கு அங்க பயங்கரமான இருட்டு. பட்ட பகல்ல இவ்வளவு இருட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி துணி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அப்ப துணி, அட என்ன இது, ஆச்சரியமா இருக்கு. காலையில 8 மணி தாண்டி போச்சு, இன்னும் சூரியன் வெளியே வரவே இல்லையா? என்னால நம்ப முடியலையே. என்னோட மொபைல் போன்ல கூட டைம் 8:15 தானே. அம்மா, நான் சொன்னேன் இல்லம்மா, இன்னும் விடியவே இல்லைன்னு. இன்னைக்கு சூரியன் லீவ் போட்டிருக்காரு, நான் மறுபடியும் போய் படுத்து தூங்க போறேன். என்ன புஜ்ஜி சொல்ற? நேரம் ஆயிடுச்சு. என்ன, இன்னைக்கு உலகம் அழிய போதா என்ன? நான் போய் சிச்சுவியும் சோட்டுவியும் எழுப்பிட்டு வரேன், விஷயத்த அவங்களுக்கும் சொல்றேன். துணி உடனே போய் சோட்டு கிளியோட வீட்டு கதவை தட்டுனா. சோட்டு, சோட்டு, சீக்கிரமா வெளிய வாடி, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ சோட்டு எழுந்திருச்சு வெளியில வந்தா. என்ன துணி, இவ்வளவு நடு நைட்ல வந்து கதவு தட்டுற, ஏதாவது பிரச்சனையா? என்ன சோட்டு, காலையில 8:30 மணி ஆவறதுக்காச்சு, என்ன உன் வீட்ல கடியாரம் இல்லையா? என்னது 8:30 மணியா? வீட்டுக்குள்ள போய் கடிகாரத்தை பார்த்து ஷாக் ஆனாங்க. அட ஆமா, 8:30 மணி ஆக போகுது. ஆனா வெளியே என்ன மாயமா இருக்கு, நான் இன்னும் 3 மணின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கூட ரொம்ப பயமா இருக்கு சோட்டு, இன்னும் விடியவே இல்ல, சூரியனும் வெளியே வரல, ஏதாவது நடக்க போதான்னு எனக்கு பயமா இருக்கு. சரி வா, சிச்சு வீட்டுக்கு போலாம். துணி சோட்டு 2 பேருமே சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா வீட்லயே லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. சிச்சு காக்கா வெளியில வந்தா. அப்ப அவங்க கூட மகிக்கழகும் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா கோவமா, யாருடா அது என் வீட்டு கதவை தட்டுறது இந்த நடு நேரத்துல? ஐயோ சிச்சு, இது ஒன்னும் நைட்டு கிடையாது, காலையில நேரம் 9 மணி ஆக போகுது. என்னது, காலையில 9 மணியா? அவ அவனுடைய வாட்ச் பார்த்து, ஐயோ கடவுளே, உண்மைதான், யாராவது சூரியனை திருடிட்டு போயிட்டாங்களா என்ன? இல்லனா மேலேயே பவர் கட்டா? எனக்கு என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இருட்டா இருக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ள லைட் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டா அதுக்கப்புறம் கரண்ட் பில்லெல்லாம் யாரு கட்டுறது? ஏற்கனவே இந்த மாசம் பில்லு அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. அட சிச்சு, வெளியே சூரியன் வரல, ஏதோ பிரச்சனைன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னவோ கரண்ட் பில் அதிகம்னு கத்திக்கிட்டு இருக்க. ஆமா, நீங்க இத பத்தி எதுவுமே தெரியாம எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம இப்படி பேசுறத பார்த்தா பசங்களை ரொம்ப பயந்துருவாங்க. அப்போ பன்னு அங்க வந்து, அம்மா, இந்த இருட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இருட்டுல சின்ன வந்து வேற என்ன பயப்படுத்துறாமா. காலையிலேயே கிரிக்கெட் விளையாட போலான்னு பார்த்தா இருட்டா இருக்கு. ஆமா, எங்க அம்மாவோ லாந்தர் வெளிச்சத்தை போட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன எழுப்பிட்டாங்க. ஹாலிடே ஸ்டார்ட் ஆனனால இப்படி ஆயிடுச்சு. அப்படி எல்லாருமே பதட்டமா விளக்கு பிடிச்சுக்கிட்டு ஊருக்கு நடுவுல வந்தாங்க. அப்ப எல்லா பறவைகளும் கூட அதே பயத்தோடவே அங்க வந்திருந்தாங்க. அப்பதான் குஹுவாத்தும் கூட அங்க வந்துச்சு. எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்துட்டீங்களா? நான் இப்பதான் பட்டணத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். அங்க ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டேன். அப்படியா? அது என்ன விஷயம்னு சொல்லு. என்ன ஆச்சு நம்ம சூரியனுக்கு? எதுக்காக இன்னும் வெளிச்சம் வரல? இன்னைக்கு நம்மளோட இயற்கையில கிரகணமா, அதனாலதான் சூரியன் இன்னும் வெளியே வரலையா. இன்னும் சாயங்காலம் வரைக்கும் இப்படியேதான் இருக்க போதா. இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் இப்படிதானா? அப்போ துணி, ரொம்ப நாள் வரைக்குமா? சிச்சு காக்கா ரொம்ப கவலையா, ஐயோ கடவுளே, ரொம்ப நாள் வரைக்கும் அப்படின்னா கரண்ட் பில்லு லட்சக்கணக்குல வரப்போதே. விளக்க பத்த வைக்கலான்னு பார்த்தா என் வீட்ல எண்ணெய் கூட இல்லையே. ஐயோ சிச்சு, கொஞ்சம் யோசிச்சு பேசுறியா? ரொம்ப நாள் வரைக்கும் வெளிச்சம் வரல அப்படின்னா நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன பண்றது? வேலையை எப்படி செய்யறது குஹு? இந்த விஷயத்தை யோசிச்சாலே பயமா இருக்கே. ஆமா, ரொம்ப நாள் வரைக்கும் இருட்டுல இருக்கிறதுனா பிரச்சனை தான். ஆமா குஹு, சிட்டிக்காரங்க இத பத்தி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? ஐயோ துணி, அவங்க மட்டும் என்ன சொல்ல போறாங்க?
ரொம்ப நாள் வரைக்கும் இப்படியே இருட்டா இருந்தா சாப்பிடுறதுக்கு அவங்களும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு லாந்தர் வெளிச்சத்திலேயே இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ புஜ்ஜி, அப்படின்னா எங்க ஹாலிடேஸ் எல்லாம் இந்த இருட்டிலேயே போகணுமா? நாங்க எப்ப விளையாடுறது? வெயில்ல நல்லா விளையாடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருந்தோம் நாங்க. ஆமா ஆமா, நான் சம்மர் ஹாலிடேஸ்ல ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுல எல்லா இருட்டுல இருந்தா யார் யாரு எங்க இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோட லூடோ கேமும் இல்ல, கிரிக்கெட் ஆடுறதும் முடியாம போயிடுச்சு. இந்த இருட்டு நேரத்துல வெளியே வந்தா பேய் பிடிச்சிரும். அதனால நான் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன். எனக்கு எந்த விளையாட்டும் தேவையில்லை. பசங்களா, இந்த இயற்கை எந்த நேரத்துல எப்படி மாறும்னு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. வெளிச்சத்துல வெளிய போய் கிரிக்கெட் ஆட முடியலன்னா என்ன, எல்லாருமே இருட்டுல வீட்டுக்குள்ளே உக்காந்துகிட்டு கதை பேசிக்கலாமே. ஆமா ஆமா, துணி சொன்னது உண்மைதான். எதுக்காக நம்ம பயப்படணும்? யாருமே பயப்படாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கலாம். நானும் குஹுவும் விடிய காலையில லைட்டை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் உங்க எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். சரி சரி, எண்ணெய் செலவையெல்லாம் பஞ்சாயத்துல சொல்லி அந்த காசை வாங்கி கொடுங்க. என்னோட சொந்த பணத்துல செலவு பண்ண முடியாது, முதல்லயே வேலை இல்லையே. பாரிச்சிச்சும் உயிர் வாழணும் அப்படின்னா கொஞ்சமாவது பணத்தை செலவு பண்ணிதானே ஆகணும். அப்படி பறவைங்களோட கிராமத்துல 1 மாசம் வரைக்கும் பயங்கரமான இருட்டு மட்டும்தான் இருந்துச்சு. பாவம், லீவ் கிடைச்சும் பசங்களால வெளியில போய் எங்கேயுமே விளையாட முடியல. அதனால அவங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க. எல்லார் வீட்லயும் எப்பவுமே விளக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லாரும் விளக்கு வெளிச்சத்துல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருட்டுல வாடுறது எப்படி அப்படிங்கறத எல்லாருமே கத்துக்கிட்டாங்க.